அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இது நல்லா மழை நேரமாக இருக்குது. எல்லா இடமும் மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குது. வீடை சுற்றி தண்ணியாக தான் இருக்குது. நம்ம இதுக்கு ஈவினிங்கில் ஒரு சூடாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுவோம். பாவக்காய் குழந்தைங்க விரும்பி உண்ண மாட்டாங்க. ஆனால் அதை வச்சு கசப்பே இல்லாமல் சூடாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோம். பாவக்காயை நல்லா கழுவிட்டு 2-3 பாவக்காயை இந்த மாதிரி நறுக்கி மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாவக்காய் குழந்தைங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க கசக்கும்னு. ஆனால் இந்த மாதிரி பக்காடாவாக செஞ்சு கொடுத்தா கசப்பே தெரியாது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பாவக்காய் நிறையா இருந்தால் சீக்கிரம் காயிலையும் ஆயிடும். கொஞ்சம் பொரியல் வச்சுட்டு கொஞ்சம் பக்காடாவாக செஞ்சிங்கன்னா சீக்கிரம் காலி ஆயிடும். தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துருங்க. மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சு தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துருங்க. இதில் கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு கூட 1 ஸ்பூன் போட்டால் கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் வத்தல், சீரகம், சோம்பு, பெருங்காயத்தூள், உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு தண்ணியே விட வேண்டாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் புளித்த மோர் இருந்தால் விட்டுக்குங்க. ரொம்ப புளிக்கணும் அவசியம் இல்லை. ஏதோ ஒரு மோரோ தயிரோ 1/2 கப்பு ஊற்றிங்க. ட்ரையாக இருக்குது பாருங்கள், அதனால் 1/2 கப்பு மோரோ தயிரோ ஊற்றினோம்னா கசப்பு தெரியாது. பாவக்காவோட கசப்பை அது எடுத்துரும். தண்ணிக்கு பதுவாக தான் நம்ம இந்த மோரை விடுறோம். பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். சூடாக இந்த மாதிரி செஞ்சு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க. இல்லைன்னா சாம்பார் சாதம், காய் எதுவும் இல்லைன்னா சாம்பார் சாதத்துக்கே இது தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பெசரி விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு தட்டை போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் கழித்து ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பக்காடாவாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஹெல்த்தியான பாவக்காய் பக்காடா ரெடி ஆயிடுச்சு. இது எந்த சாதத்துக்கும் தொட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெரைட்டி சாதத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.